ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 14 16 வரைக்கும் 17 வரைக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 14 வரைக்கும். பக்கம் 153. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தால் அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். Thank you, sister. God bless you. முக்கியமா ஒரு காரியம் பாக்குறேன். என்ன சொல்றாரு? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. 14வது சொல்றாரு, 16வது சொல்றாரு. இந்த உலகத்தான், உலகம்னு பாக்குறப்ப கிரேக்க பாஷையில் என்ன போட்டிருக்குன்னா காஸ்மோ. இங்க பாரு, 14 யோவான் 17:14. I have given them the word of you and the world. என்ன போட்டிருக்கு? காஸ்மோஸ். 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 காஸ்மோ என்றால் என்ன அர்த்தம்னா, கிரேக்க பாஷையில காஸ்மோனா ஒரு ஆர்டர் அல்லது ஒரு 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 காரியங்கள், அது எப்படிப்பட்டதுன்னா தேவனுக்கு அப்பாற்பட்டது. தேவனுக்கு அப்பாற்பட்டதுன்னா தேவன் கொடுத்ததுல இருந்து விலகி இருக்கிற ஒண்ணு, தேவன் நியமித்த ஒரு காரியத்துல விலகி இருக்கிறது. காஸ்மோபாலிட்டன் அப்படிம்பாங்க. காஸ்மோபாலிட்டனா என்ன அர்த்தம் தெரியுமா? காஸ்மோபாலிட்டன் இன்டர்வியூலாம் கேட்பாங்க. காஸ்மோபாலிட்டன் சொல்லுங்களேன். தெரியல, எனக்கு தெரியல. காஸ்மோபாலிட்டன் நம்ம மெட்ராஸ் என்ன சொல்றோம்? காஸ்மோபாலிட்டன் சிட்டி சொல்லல, சொல்றோமா இல்லையா? நான் கேள்விப்பட்டதில்லை. தெரியல பிரதர். France is a cosmopolitan city. New York is a cosmopolitan city. Delhi is a cosmopolitan city. அப்படின்னா என்ன மீனிங் வரும் பிரதர்? அப்போ உலகத்துல இருக்கிற ஒரு இதுல இருந்து உலகத்தோட காரியங்களை ஏற்றுக்கொண்டது, எல்லாம் கலந்து எல்லாம் மிக்ஸ் ஆகுது.
இப்போ பிரைம் சிட்டிஸ் இதெல்லாம் கேபிட்டல் சொல்ல முடியாது. மெட்ராஸ் இஸ் நாட் அ கேபிட்டல். டெல்லி இஸ் கேபிட்டல். டெல்லி தானே கேபிட்டல். கேபிட்டல் சொல்ல முடியாது. உலக காரியங்கள் நிறைய இங்கதான் பார்க்க முடியும். அப்போ உலக காரியங்கள் நிறைந்திருக்கிற இடமா? ஆமா ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இப்போ நீங்க கொஞ்சம் தள்ளி வில்லேஜ்ல போனீங்க அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ கம்யூனிகேஷன் வந்து நிறைய போறது இல்லைங்களே. ஆனாலும் அங்கிருந்து இந்த மாதிரி மெயின் காஸ்மோன்றதுதான் ரூட். இந்த காஸ்மோன்னு என்னன்னா உலக காரியங்கள். இதுதான் இந்த வார்த்தையில 17-14 பயன்படுத்துறாரு. நான் உலகத்தான் அல்லாதது போல அவரோட உலகத்தால் அல்ல. அப்போ ஏன் இதை சொல்றாரு? யாரு பார்த்து சொல்றாரு? அப்போஸ்தலரை பார்த்து சொல்றாரு. ஏன்னா அவர் அங்கிருந்து போறாரு. அப்போஸ்தலரை பார்த்து சொல்றாரு. வெரி குட். அப்போஸ்தலருக்கு என்ன செஞ்சாரு அவரு? தேவனுடைய வார்த்தையை சொன்னாரு. தேவன் வார்த்தையை கொடுத்தார். சரி, இப்ப உலக காரியங்கள் 1 யோவான் 2 அதிகாரம் 15 17 வரைக்கும் பாருங்க. பக்கம் 326. உலகத்துக்கும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த உலகம் எப்படி இருக்கு? யோபு 9:24 என்ன சொல்றது? உலகம் எல்லாம் பொல்லாப்பின் கையில சிக்கி இருக்கிறது. கரெக்டா வசனம் வாசிக்கணும். பேஜ் சொன்னீங்கன்னா டக்குன்னு எடுக்கலாம். என்ன வசனம் சொன்னீங்க பிரதர்? யோபு 24 பக்கம் 9 வருஷம் 24 9 அதிகாரம் 24 வசனம். அப்படி 9 அதிகாரம். ஓகே, 24வது வசனம். உலகம் 641. உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கிற உலகம் துன்மார்க்கர் கையில விடப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5 அதிகாரம் 19 வசனம் பாருங்க. 1 யோவான் 5 அதிகாரம் 19வது வசனம். ஓகே, பேஜ் 330. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். சரி, நாம் யாரால் உண்டாயிருக்கிறோம்? தேவனால் உண்டாயிருக்கிறோம். 1 யோவான் 2 அதிகாரத்துல என்ன போட்டான்? எதெல்லாம் பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல? 16 இதெல்லாம். அப்போ நம்மகிட்ட இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம யாரும் உண்டாயிருக்கிறோம்னு அர்த்தம். உண்டாயிருக்கிறோம். இப்ப இதெல்லாம் போனோம், நம்மகிட்ட இருந்ததுனால போனோம். நம்ம மெய்யாகவே ஆண்டவருடைய மெய்யாக சீஷர்களா இருந்தால் இதெல்லாம் போகணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ முதல்ல மனுஷன் பாவம் செய்தது எப்படி? கண்களின் இச்சை. கரெக்ட். அது ஒரு அப்படியே அந்த படத்தை பார்த்துட்டு
ம். ஆசைப்பட்டு. ஆதியாகமம் 3:6. அவன் என்ன பண்ணான்? இல்ல அந்த ஸ்திரீ என்ன பண்ணா? சாப்பிட்டார் பழத்தை வாங்கி. அது ஆகாரத்துக்கு நல்லதுன்னு சொன்னதுக்கு செவி மடிச்சோம். நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கு படத்தக்க வெறுசுமா இருக்கிறது. அந்த 3 காரணம் அவ தேவன் சொன்னதை விட்டுட்டு எதை விசுவாசா? பொய்ய விசுவாசா. பொய். தேவன் எப்பவுமே சொல்றது சத்தியம். மெயின். அப்போ தேவன் சொல்றது விசுவாசத்தை விட்டுட்டு தேவன் சொன்னது புறம்பா சொன்னது விசுவாசா. அதனாலதான் என்ன ஆச்சு? மத்தேயு 4 அதிகாரத்துல ஆண்டவர் இது உபவாசம் ஜெபம் பண்றப்ப அது என்ன பண்றாங்க? பிசாசு மலை உச்சியில கொண்டு போய் காமிச்சு இந்த உலகம் எல்லாம் என்ன பண்றது? எனக்கு ஒப்புக்கப்பட்டிருக்குன்றான். எப்ப அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது? முதல்ல யாருக்கு ஒப்பு கொடுத்தார் தேவன்? ஆனா அது எப்ப அவன்கிட்ட போச்சு? பொய். அவன் எப்படி அதை பிடிச்சுன்னா ஒரு பொய்ய வச்சு. அதான் யோவான் 8:44 சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? யோவான் 8:44 பேஜ் 139 139 பக்கம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகரனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பாருங்க, வெரி கிளியரா சொல்லிட்டாரு. அழகா சொன்னா பாருங்க. கிளியரா கொலைபாதகன் எப்படி கொலை பண்றான்? பொய்ய சொல்லி சொந்தத்தை சொல்றான். பிதாவுடைய வார்த்தை சொல்ல ஆண்டவர் என்ன பண்ணாரு? பிதாவின் வார்த்தை தான் சொன்னார். ஆனா இவன் பிதாவாகிய தேவன் சொன்னது அல்லாதபடிக்கு அது நேர்மாறா ஒரு பொய்ய சொல்றான். தேவன் சொல்லாததுக்கு எதிராக எல்லாமே பொய் தான். அப்ப இந்த உலகம் எப்படி இருக்குது? தேவனுக்கு விரோதமா தான் இருக்கு. பொய்யாதான். எப்படி பொய்க்குள்ள இருக்குது? பொய்க்குள்ள இருக்கு. பாட்டு பாடல, மண்ணின் வாழ்வு மாயாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். யோவான் 18 அதிகாரம் 36 பாருங்க. பக்கம் 155. யாஷுவா மெஸ்ஸியா பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் உலகத்திற்குரியதானால் என் ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல சொல்லிட்டார். அவர் ராஜ்யம் பண்றப்ப எப்படி இருக்கும்? நீதியும் சமாதானமா இருக்கும், சத்தியமா இருக்கும். அப்போ இப்ப எப்படி இருக்குது? பொய்க்குள்ள மாட்டிட்டு இருக்குது. நீ இன்னும் நல்லா பாக்கணும்னா உடனே அவன் எடுக்க மறுபடியும் அங்க போவோம். ஒன்னே அவன் 4 அதிகாரம் 4 10 வரைக்கும் பாருங்க. பக்கம் 328. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உலகத்தில் இருக்கிறவர் பெரியவர். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்று வஞ்சக ஆவி இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு 9 வாசிங்க. 9:10
தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பியதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இப்போ 14-15 வாசிங்க. 14-15. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். யெகோவா மெசியா ஆனவர் தேவனுடைய குமாரன் என்றும் அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைநிற்கிறார், அவனும் தேவனில் நிலைநிற்கிறான். சரி. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். யார் இந்த நாங்கள்னு? 6வது என்ன சொல்றாரு? நாங்கள் என்னன்ட்டு நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். அப்ப தேவனால் உண்டானவர்கள் என்ன அறிக்கையிடுவாங்க, என்ன சாட்சி சொல்லுவாங்க? பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார். அப்ப இதுதான் உண்மை. தேவனால் உண்டானவங்க இதுதான் சொல்லணும். புரியுதாங்கல்ல? புரியுது. மாறாக சொல்றதெல்லாம் பொய். ஆதி முதல் என்ன பண்ண பிசாசு பொய் தான் சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. 284. 2:16. ஓகே. 2:12. 16. ஓகே. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். சத்தியத்தை விசுவாசியாமல் 11-12 வாசகம். ஓகே. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் விசாரிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பாருங்க, திரும்ப அந்த வசனம் நிறுத்தி வாசிக்க போறோம். எல்லாம் நல்லா கண் வைங்க. நல்ல பத்துல நான் வாசிக்க பாருங்க. இப்ப 9ல அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இந்த வஞ்சகம் எங்க ஆரம்பிக்கிறது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல எப்படி மனு குலத்தை அவனுக்கு கொடுத்த ஆடுகளை புடுங்கி தண்டை பிச்சுக்கணும் பண்றானோ அப்ப அந்த வஞ்சகம் வந்தது. இப்போ அந்த வஞ்சகனால் அனுப்பப்பட்டவன் இங்க பூமியில இன்னொரு வஞ்சகத்தை கொண்டாட போறான். அந்திமேசியா. அப்போ இவன் என்ன பண்ண இருக்கும்? ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகாரம் போனபடியால் அப்படி நடக்கும். இப்ப சத்தியத்தை அவங்க சத்தியத்து மேல அன்பு வைக்கல. எது மேல அன்பு வைக்கிறாங்க? பொய் மேல. பொய் என்ன? உலகம் சொல்றதுதான். உலகம் என்ன சொல்றது? இன்னைக்கு பாருங்க, சொல்லணும் உலகமே அவனோட போய் எடுத்துப்பான் அப்படிம்பாங்க. அப்ப நிறைய பேர் அதுதான் உலகம். தேவன் கொடுக்காத, தேவனுக்கு தேவனுடைய காரியங்கள் இல்ல, தேவ நியமனத்தை இல்லாம வெளியே போறதெல்லாம் உலகம்தான். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரிப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கிறதா கூடிய வஞ்சகத்தை தேவன் அவளுக்கு அனுப்புவார். சத்தியத்தை விசுவாசியாம தான் ஏவாள் ஆதாம் என்ன பண்ணாங்க? பாதுகாப்பு. என்ன வந்தது? மரணம் வந்தது. அப்போ அங்க வஞ்சகம் வந்தது. ஆனா ஆண்டவர் வந்தப்ப, ஆண்டவர் அந்த டயத்துல, அந்திமேசியா டயத்துல மறுபடியும் இது சம்பவிக்கும். எப்படி? ஜனங்க சத்தியத்து மேல பிரியப்பட மாட்டாங்க. இது பேசுறது இது இப்ப இந்த 11-12 ஃபியூச்சர் இல்ல பிரதர், அது இப்ப இல்ல, இப்ப நடக்க போறது. அது இப்ப நடந்துட்டு இருக்குது. ஓகே, நடந்துட்டு இருக்குது. இப்ப எவ்வளவு பேர் சத்தியத்துல அனுபவிச்சிருக்கிறாங்க?
சத்தியத்துல அன்பு வைக்கிறது கிடையாது. கேட்டா பாரம்பரியம், ஐயோ நாங்க இதை பண்ணோம், ஐயோ எங்க குடும்பம், எங்க சொந்தம் என்ன சொல்லுவாங்க, எங்க ஆபீஸ்ல என்ன சொல்லுவாங்க, எங்க காலேஜ்ல என்ன சொல்லுவாங்க, எங்க ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க, எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க, எங்க குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க, இப்படிதான் இருக்கு. சத்தியம் தான் நமக்கு. அதான் அவர் சொல்லிட்டாரு, ஒரு நினை காட்டிலும் தன் தகப்பனையோ தாயோ சகோதர மனைவியோ புரிய எதைய தன்னே வெறுக்க வேண்டுன்றது. அப்போ என்ன பண்ணாங்க, சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்பட்டாகும். சத்தியத்துக்கு விசுவாசியாமல், அப்ப தேவனே அவங்களுக்கு அதுக்கு ஒப்பு வச்சிருவாரா பிரதர்? கடைசி அப்படித்தான் சொல்றல, இப்போ பொறுமையா இருக்கிறாரு எல்லாரும் வரணும்ட்டு. கடைசி காலம் இது கடைசி காலம் எப்படி இருக்குன்ற பத்தி தீமோத்தேயு எழுதுறாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 3:1 இருந்து பாருங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக சொல்லிட்டு அதோட விளக்கம் சொல்றாரு. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியமாயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கவளாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவைகளை நீ விட்டு விலகு. முதல்ல பாருங்க, ஒன்னொன்னு பாருங்க. ஆமா, முதல்ல என்ன சொன்னாரு? தற்பிரியர். தற்பிரியர் என்ன அர்த்தம்? செல்ஃபிஷ். செல்ஃபிஷா பிரதர்? ஆமா, செல்ஃபிஷ் இல்ல. எனக்கு என்ன பிடிக்குமோ தன்னை பத்தியே. ஒரு பிரசங்கனார் கூட சொன்ன, அதுவும் ஓரளவு நான் ஒத்துப்பேன். இப்ப எல்லாரும் பாருங்க, எங்க போனாலும் என்ன பண்ணுவாங்க, முதல்ல செல்ஃபி. அதை எடுத்து அவ்வளவு அப்புறம் போயிடும். அது எவ்வளவு ஆல்பத்துல எவ்வளவு வச்சுப்பாங்க சொன்னீங்க, நெஞ்சத்தோடு சொல்லுங்க. எவ்வளவு இடம் போறீங்க, செல்ஃபி எடுக்கிறீங்க, எங்க போட்டு வைக்கிறீங்க அந்த நேரத்துக்கு? அந்த அல்பம் தன்னை பார்த்து தற்பிரியத்துல நிறைய வருது. எப்படி அழகுபடுத்திக் கொள்கிறது? மேக்கப் தற்பிரியம்தான். நீங்க ஒத்த நேரத்தில் பரிசாக சொல்றத நான் சொல்றேன்னா, இதெல்லாம் மஞ்சள் தான் இருக்கிறது. இந்த உலகம் அப்படித்தான் இருக்குது. இத உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது என்றார். மேக்கப் யார பிரியப்படுத்துறது? எதுக்கு மேக்கப்? பரிசுத்த மேக்கப் பண்ற பரிசுத்த காரியத்தான் செய்யறாங்க. மேக்கப் மேக்கப்னு என்ன அர்த்தங்க? தன்னை மேற்கொள்வது இல்ல. மேக்கப்னு என்ன அர்த்தம்? மேக்கப்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பியூட்டிஃபுல்லா மேக்கப் பண்ணிக்கிறது. அவங்க அழகு போய் மேக்கப் பண்றதுன்னா என்னது? தன்னைத்தானே அழகுபடுத்திக் கொள்வது. அதெல்லாம் ரைட்டா? மேக்கப் தன்னை உயர்த்தி கொள்வது. ஒரு முகமுடி போட்டுக்கிறது மேக்கப்னா ஆக்சுவலா ஒரு பாகம் அது ஒழுங்கின்மையா அழகின்மைன்னு சொல்லி நம்மளா நினைச்சு அதை அழகுபடுத்திக்கிறோம். ஹையா வச்சுக்கிறது. ஐயா மேக் தம் ஹை ப்ரைட். அதாவது இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 50 கிலோமீட்டர் போனோம், நடுவில் டிராபிக் ஜாம், இல்ல ஒரு எக்ஸாம் எழுதுறோம்,
எக்ஸாம் எழுதுற கொஸ்டின் ஹார்டா இருக்கு, தெரியல. ஆனா எப்படியோ நான் என்ன பண்ணேன், மேக்கப் பண்ணிட்டேன். மேற்கொள்வதா அது? மேற்கொள்வதா? பூச்சி பண்ணுகிறது எப்படி நான் மேக்கப் பண்ணிட்டேன். லேட்டா மேக்கப், அதாவது இருக்கிறதா இருக்கணும். அதுக்கு எதுக்கு அலங்காரம்? பவுல் அழகா சொல்றாரு எதுக்கு அலங்காரம் தேவைன்னு. எடுங்க 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 238. 22 இருந்தே வாசிங்க. 22 இருந்து 24 வரைக்கும். சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் இலட்சணம் இல்லாதவைகளையே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. இந்த வசனத்தை தியானிச்சு பாருங்க. இல்ல பலவீனமாய் காணப்படுறது அதிக கனத்தை கொடுக்கிறோம். எப்படி? அதுக்கு நம்ம இந்த மாதிரி காணப்படுறது கரெக்டா அதை கவர் பண்ணி ரைட் அது பண்றோம். ஆனால் லட்சணம் இல்லாதது அதிக அலங்காரம் அது எதுக்கு? அது லட்சணம்ன்றது எப்படி? முகத்துல இருக்கணும். மனுஷன் எதை பாக்குறான்? முகத்தை பாக்குறான். தேவன் இதயத்தை பாக்குறாரு. இப்ப மனுஷன் எதுக்கு மேக்கப் பண்றான்? மேக்கப் பண்ணி ஏதோ பூச்சி மொழிகி மத்தவங்கள சம்மதி கேட்கணும், மத்தவங்கள ஈர்க்கணும், அவன் கவனத்தை பெறணும். ஆனா தேவன் அதை பார்க்க மாட்டார், இருதயத்தை தான் பாக்குறாரு. இருதய அலங்காரம் இல்லாம இந்த வெளி அலங்காரம் எதுக்கு? அதுதான் தற்பெரியர். மெய்யாவே சொல்றேன். என்ன சொல்ற பாருங்க, லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்காரம் வேண்டியதில்லை, லட்சணம் இல்லாத இருந்தா அதிக அலங்காரம். அப்ப முகம் அவலட்சணமா இருந்ததுன்னா அலங்காரம் பண்ணுங்க. இன்னில நான் தான் சொல்லுவேனா, யாருக்கெல்லாம் முகல அவலட்சணமா இருக்குதுன்னா அலங்காரம் பண்ணுங்க. நீங்க என்ன திட்டினாலும் சரி, வேதம் சொல்றதா நான் சொல்லுவேனா. இப்ப தற்பெரியர்கள் இதெல்லாம் வருது. தற்பெரிய இன்னொன்னு கூட அலங்காரம் ஒண்ணு. இன்னொன்னு மத்தவங்க நன்மைக்கு சொல்றப்ப, நம்ம நன்மைக்கு சொல்றப்ப அதை ஏத்துக்கணும். இல்ல ஏன் நான் பெரிய, என்னோட இஷ்டம் அது, எனக்கு இது பிடிச்சிருக்குது. மத்தவங்க நான் சொல்றேன், மத்தவங்க சொல்றது எல்லாம் ஏத்துக்காம சொல்லல, நல்லது சொல்றப்ப அதை ஏத்துக்கணும். அது ஏத்துக்காம இருந்தா தற்பெரியர். நான் எனக்கு பிரியமா தான் செய்வேன், நான் உங்களுக்கு பிரியமான செய்யணும். உங்களை பிரியப்படுத்த அவசியம் இல்லை, என பிரியப்படுத்த வேண்டாம், தேவனை ஆண்டவரை பிரியப்படுத்தணும். அதுதான் பரிசுத்த அலங்காரம். தற்பெரியராயும் பணப்பிரியராயும். பணப்பிரியர் என்னது? இதுல பாத்தீங்கன்னா அப்பா பார்த்தாலும் இவங்கெல்லாம் எப்படிலாம் பணம் பண்ணலாம், குறுக்கு வழியில சம்பாதிக்கலாம், நேர்த்தியா சம்பாதிக்க வேண்டாங்கல்ல. நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகள் ஏற்றுக்கொள்ளாரும்படிக்கு அநீதியான உழப்பினால் சிநேகிதரை அப்படின்னு புக்கா 16:9 வாசிக்கும். உலக பொருள் ரைட், அது நம்ம கால் கீழே வச்சுக்கணும், அது நம்ம அடிமையாக கூடாது. ஆனா நிறைய பேர் பணப்பிரிய கடைசி காலம் தான் ரொம்ப வீம்புக்காரர். பட்டியல் போட்டா ரொம்ப டைம் ஆகும். ஒண்ணுன்னா நீங்க அப்புறம் தனியா இன்னைக்கு தியானம் பண்ணிக்க தயவு செய்து. இந்த காரியங்கள்ல ஏதாவது நம்மகிட்ட இருந்தா நம்ம இன்னும் பொய்யெட்டு தான் இருக்கிறோம்னு அர்த்தம், கடத்தி பார்த்து தான் இருக்கிறோம்னு அர்த்தம். உங்களை நீங்களே சோதித்து பாருங்க, நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். அப்போ முதல்ல ஒரு பொய்ய சொல்லி உலகத்தை பாவத்துல தள்ளினான், மனுஷனை பாவத்தை தள்ளினான். அப்போ ஆண்டவர் அந்த அந்திமேச சங்கரிக்கப்ப அப்பயும் ஜனங்கள் இருக்கிறாங்க சத்தியத்தை விசுவாசியாம, சத்தியத்தின் மேல் அன்பு கூறாமல். அவங்களுக்கு என்ன? இந்த வஞ்சகம் வரும். தேவன் அனுப்புவார் அந்த வஞ்சகத்தை. அப்ப அதுல தப்பிச்சுக்கணும்னா ஒரே வழி என்ன?
சத்தியத்துக்கிட்ட வரணும். தேவ வார்த்தை கீழ்ப்படியணும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11 10 வாசிங்க, அப்புறம் 11 வாசிங்க. பக்கம் 336. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். 11 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உனக்குள்ளதை பற்றி கொள்ளாதிரு. பற்றி கொள்ளாதபடிக்கு உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்குள்ளதை, உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு, கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு. மனுஷனுக்கு முதல்ல என்ன பண்ணாரு? மகிமையான முடிசூட்டி மேல அதுக்கு அதிகாரம் கொடுத்தார், ஒரு கிரீடம் கொடுத்தார். அது அவன் எழுந்து போனான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? யோவான் 15 வாசிமே, நான் உங்களுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன் பிதாவே. ஆதியில அவன் என்ன பண்ணான்? தான் சொந்த வார்த்தையை கொடுத்தான். மனுஷங்க விழுந்து போனாங்க. ஆனா நான் இப்ப வந்திருக்கேன், எதுக்காக? உங்களுடைய வார்த்தைகளை கொடுக்க வந்தேன். அவன் முந்தின ஆதாம், அவனும் அவன் மனைவியும் உங்களுடைய வார்த்தையை விசுவாசியாதனால என்ன ஆயிட்டாங்க? உலகம் ஆயிட்டாங்க. அதான் தேவனுடைய கட்டளையில இருந்து விலகி போற சிஸ்டம் எல்லாம் அப்படிதான். இந்த உலகம் எல்லாம் சிஸ்டம் அப்படிதான் இருக்குது. நிறைய இப்ப மாடர்ன் எல்லாம் நம்ம நிறைய வசதியெல்லாம் பண்றோம், ஆனா எல்லாத்துலயும் நிறைய ஈவில் இருக்குது. எல்லாத்துலயும் ஈவில் இருக்குது. வசதி வசதி வசதின்னு பேர்ல நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். வசதிங்கிற பேர்ல நம்ம செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்ய வேண்டாதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். விளக்க தேவையில்லை. அப்போ முதல்ல அவன் சத்திய அதெல்லாம் மாட்டிக்கிட்டான். அந்த அலங்காரம், அந்த கிரீடம் மட்டும் போயிடுத்து. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருடைய தேவனுடைய வார்த்தையை நம்ம கொடுக்குறாரு. கொடுத்ததுனால என்ன பண்ணாரு? உலகத்துல இருந்து பிரித்து எடுக்கிறாரு. பொய் அப்படின்னா பொய்யில இருந்து பிரித்து எடுக்கிறாரு. பொய்யில இருந்து இனிமேல் யாரும் பொய் சொல்லுவீங்களா? பொய் சொல்றீங்களா? எல்லாம் தலை கொஞ்சம் எவ்வளவு பொய் சொல்றோம் நம்ம யோசிச்சு பாருங்க. நீ தெரிஞ்சிருந்தா இந்த பிரசனத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். எவ்வளவு பொய் சொல்றோம். உண்மைதானே? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்பனால கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப எவ்வளவு பொய் பேசுறோம். ஒவ்வொரு பொய்யும் நிற்கும். சின்ன காரியத்துலாம் பொய். ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய். பொய் கூட. ஏன்னா அங்கே முதல்ல உலகம் இது உள்ள தள்ளப்பட்டதே பொய்யினால்தான். பொய்யை விட்டு அதான் பாருங்க, வெளிப்படுத்தல என்ன சொல்றாரு? இருபத்தி 22 அதிகாரம் 21 அதிகாரம் 27 பாருங்க. முதல்ல வெளிப்படை 21 27 பக்கம் 354. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். சரி, இப்ப 22 அதிகாரம் 14 15 பாருங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளாதவருக்கும் வாசல்கள் வழிகள் அதிகாரம் உள்ளவர் ஆகாதவர்க்கும் உள்ளவர்களாகாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும்
சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். போய் சொல்றீங்களா? ஐயோ. தேவன் சொல்றாரு, சின்ன சின்ன காரியத்துக்கு கூட போய் சொல்றேன். ஏன் ஒண்ணு செஞ்சுட்டா? ஆமா செஞ்சுட்டான் சொல்ல, ஏன் அதை மறைக்கிறதுக்கு பொய் சொன்னா அதை மறைக்கிறதுக்கு அதில் மாட்டிப்போம், அதை மறைக்கிறது இன்னும் பொய் சொல்லணும். அப்போ ஒரு பொய் என்ன குட்டி போட்டுட்டே இருக்கும். வாழ்க்கையில பாத்தீங்களா, ஏன் ஒரு பொய் சொல்லிடுவோம், அப்புறம் மாட்டிப்போம், அதுல அது பண்றது இன்னொரு பொய். அப்ப பொய் கண்டிப்பா போவே முடியாது. பொய்க்குள்ளதான் உலகம் சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் விளைவு நம்ம பொய்யை களையணும். அவனான் பெருனோட உண்மையை பேச கடன்னு மல்கியால வாசி. இதுதான் நான் விரும்புறேன்றார். சகரியாலயம் வாசிக்கிறாங்க. அப்போ முதல்ல உலகம் மாட்டினது, அதனால கிரீடம் போச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் கொடுத்த கிரீடத்தை பற்றிக்கொள். நமக்கு என்ன கிரீடத்தை கொடுத்திருக்கிறாரு? என்ன கிரீடம்? ஜீவ கிரீடம். ரட்சிப்பின் கிரீடம். ஜீவ கிரீடம் என்பது தானே ரட்சிப்பின். ஆமா, ரட்சிப்பின் கிரீடம் நம்ம கொடுத்திருக்கிறார். கிரீடங்களை பத்தி ஒரு நாள் பார்ப்போம். அப்போ இது வஸ்திரம் தானே பிரதர்? ரட்சிப்பின் வஸ்திரம் தானே வருது, அதுவும் கிரீடம் ஆகுமா? ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு ஒரு அலங்காரம், அது ஒரு கிரீடம். அப்போ அது அவர் வரும் வரை பற்றிக் கொள்ள வேண்டும். அந்த கிரீடம் நம்ம போய் சொன்னா அது என்ன? அது கிரீடம் போயிடும். போய் எங்க இருந்து வருது? பிசாசு கிட்ட இருந்து வருது. அது ரைட்டு. இங்க தானே இருதயம் சிந்தனை ரெண்டு சேர்ந்து. அப்ப இது எதுக்கு கிரீடம்? உனக்கு கிரீடம் வேண்டான்னு. அப்போ அதேதான் அப்போ சம்பவிச்சதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு தான் தேவகுமார் என்ன பண்றாரு? வார்த்தையை கொடுத்து அதை பிரித்து எடுத்து, நான் உலகத்தான் இல்ல. ஏன்? யோவான் 3:31 ஒருத்தர் பாருங்க, 3:31 பாருங்க, இன்னொருத்தர் 8:23 பாருங்க. 3:31 ஒருத்தர், 3:31 பக்கம் 128. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர். இப்படி பூமியின் எப்படி இருக்கிறான்? பூமியின் தன்மை பூமியின் தன்மை என்னது? பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பொய் தான் பேசுறான். பொய் தான். நாத்தில பார்க்க மனுஷன் நம்பாதன்றார். பொய் தான் பேசுறான். யோவான் 8:23. 8:23 பாருங்க. பக்கம் 138. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விடத்தில் உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் உலகத்துக்கு வந்திருக்கிறேன், ஆனா நான் எப்படி பண்ணுவேன்? இந்த உலகத்தான இல்ல. அதனால நீங்களும் எப்படி இருக்கணும்? நீங்க ஒரு காலத்துல உலகத்தான இருந்தீங்க. எப்படி இருந்தீங்க? எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பாருங்க. 263. ஓகே, 1-2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் முதல் 3 பாருங்க.
வசனம் 1 Peter. 1 Peter 4 முதல் 3 பக்கம் 320. இப்படி இருக்க யாஷுவா மெஸ்ஸியா நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். நல்ல கவனிங்க. மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாடு உண்டு. ஆனா எதனால் வருகிற பாடு? தேவ சித்தத்தை செய்யறபடி இருக்கிற பாடு. அந்த பாடு ரைட்டு. ஆனா பொய் நிமித்தம் வர பாடு, அதுக்கு பலனு என்னது? ஆத்ம மரணம். வேற சான்ஸே கிடையாது. பாத்தீங்க சிஸ்டர். மூணாவது, சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட போதும் அப்பொழுது நாம் போதும் அப்படிங்கிறார். நடந்து கொண்டது போதும் அப்பொழுது நாம் காம விவகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிர ஆராதனையை செய்து வந்தோம். பழைய காரியங்கள்ல அதெல்லாம் எல்லாம் விக்கிரகம் எல்லாம் பொய். விக்கிரகாராதனை என்னது? விக்கிரகம் பொய் தான். எரேமியா 10 அதிகாரம் 10 அதிகாரம் 8 to 10 வரைக்கும் பாத்தீங்க. 8-10. அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதியினம் உள்ளவர்கள். அந்த கட்டை மாயான போதகமாய் இருக்கிறது. தகராக்கப்பட்ட வெள்ளி பொன் உபாசத்திலும் இருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலாளியினாலும் தட்டான் கைகளினாலும் செய்யப்படுகிறது. இளநீளமும் இரத்தாமரமும் அவர்களின் உடுமானம் அவர்களெல்லாம் தொழிலாளிகளின் கைவேலையா இருக்கிறது. யாவே தேவனோ மெய்யான தெய்வம். அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அவருடைய குக்குரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். தெய்வம் வந்திருக்காரு. ஆமா, மெய்யான தெய்வம். அவர் ஒரு தெய்வம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம். 2 பேரும் தெய்வம் சொல்லலாம். 2 பேரும் தெய்வங்கள். டெய்டிஸ். they both are deities. 2 பேரும் அவரு. ஓகே. அப்ப இங்க யாஷுவா மெஸ்ஸியா வருது. ஓகே, மெய்யான தெய்வம். இல்ல இங்க யாஷுவா மெஸ்ஸியா சொல்லல. தேவனே ஒரு தெய்வம். ஓகே. இது என்ன சொல்றாரு எரேமியா பிரதர்? புரியல சிங்கம். பொய்ன்றாரு. அது கையாளெல்லாம் பொய்ன்றாரு. ஓகே. ஆபக்கூக்கு எடுங்க. 2வது அதிகாரம் 18வது 1085 பக்கம். நானே வாசிச்சிருக்கேன். சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சுரூபத்தை நம்பினவர்களுக்கு பார்க்கப்பட்டதும் பொய் போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரமும் எண்ணத்துக்கு உதவும். அது வேஸ்ட். அது அந்த பொய்யில நம்ம உட்கார்ந்து கூடாது. இதான் தேவன் விரும்புறார். அவன் பெண்ணோட மெய்யை பேச கடவன். அப்ப ஆதியில இருந்து இந்த பொய்யில மாட்டினாதான் இவ்வளவு காரணம். எல்லா காரியங்களும் அவன் மொத்தம் இந்த பொய்ய விட்டு மெய்ய பிடிச்சிருந்தானா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, பிதாவே நான் உலக காரியத்தை உலக சத்தத்தை அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா இது என்னது? காஸ்மாஸ். நான் யாரு? லோகோஸ். லோகோஸ்ன்றது என்னது? தேவ சத்தம். தேவ சத்தம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனுக்குள்ள இருந்தது, வார்த்தை தேவனா இருந்தது.
யோவான் 1:1 பாருமா, இங்கிலீஷ் நான் போட்டிருக்கேன். In the beginning was the word. அது என்ன போட்டிருக்கு? வேர்டு லோகோஸ். காஸ்மோஸ் லோகோஸ். காஸ்மோஸும் லோகோஸும் எதிர். opposite. அப்ப நம்ம லோகோஸோட இருக்கணும்னா காஸ்மாஸ் போடணும். காஸ்மாஸ் லோகோஸ் போக முடியாது. இன்றே தீர்மானம் செய்வாய் எதென்று. அப்போ உங்களுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன் பிதாவே, நான் உலகத்தால நான் மின்னடத்துல இருந்து வந்திருக்கிறேன், நான் பூமிக்கு அடுத்த இல்லை, நான் பரம காரியங்களை பேசியோ நிகோதேமிட்ட சொல்றார். யோவான் 3:12 வாசிங்க. பன்னெண்டாவது ஆ 127 பேஜ். பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பார்த்து கேட்கிறாரு நிகோதேமு, அவர் என்ன நினைக்கிறாரு? நிகோதேமு ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு வந்து பாக்குறப்ப? அதான் அவர் சொல்றாரு, தேவன் உன்னோட இல்லட்டா நீங்க இப்படி எல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்றாரு. டீச்சர், ஒரு டீச்சர் நினைக்கிறாரு, போதகர் டீச்சர் நினைக்கிறாரு. அவர் தேவனுடைய குமாரன் போல நினைக்கிறேன். அப்பதான் அவர் அதுக்கு பின்னால வர்றாரு. அப்போ அரைகுறையா விசுவாசியா தான் முழுக்க விசுவாசம் என்ன, ஒரு மேலெழுந்த விசுவாசம். அது சர்ஃபேஸ் ஃபெய்த், அந்த சர்ஃபேஸ் டீப்பர் ஃபெய்த் கிடையாது. அப்போ அதுதான் நமக்கு ஆழ்ந்த விசுவாசம் வேணும், ஆழ்ந்த விசுவாசம் வேணும். அப்போ உன்னதத்திலிருந்து வரவர் அந்த ஆழ்ந்த விசுவாசத்தை கொண்டு வருவார். அது கலப்படம் இல்லாத விசுவாசம். ஏன்னா அது லோகோஸ், அது தேவனுடைய சத்தம், அது உலக காரியம் இல்லை. உலக சத்தம் பொய். உலகம் ஒண்ணுனா அது எப்படி இருக்கும்? உலக சத்தம் பாதி உண்மை மாதிரி இருக்கும். பிசாசு வந்தா ஏவாட்ட சொன்னப்ப எப்படி இருந்தது? எனக்கு திறக்கப்பட்ட நீங்க சாப்பிட்டா தேவர்களை போவ ஆவீர்கள். அது பாதி உண்மை இருக்குதுன்னு தேவ சாயல் தான் உண்டாக்கப்பட்டான். பாதி அதே மாதிரி தான் உலக காரியமும். சிலது ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது என்ன தப்பு? போய் மாட்டுவோம். தேவன் சொன்னார்னா சொன்னதுதான். இதுல ஆர்குமெண்டே கிடையாது. ஒரு வாக்குவாதம் செய்ய முடியாது என்றால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லைன்னு பவுல் சொல்லிட்டார். அப்ப அது போய் மாட்டுவோம். நம்ம தேவன் சொன்னார்னா அவ்வளவுதான், நிறுத்தினோம். பிள்ளையம் என்ன பண்ணோம்? போகாதான்ட்டார் முதல்ல. அவனை பத்தி எங்க வெளிப்படுத்தல கொண்டான்னு சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு நம்ம எழுதி வச்சிருக்கு? எச்சரிப்பு. பொய்யே கூடாது. முதல்ல எவ்வளவு பொய் சொல்றோமோ அக்கௌண்ட் ஏறிண்டே இருக்குது. ஏன்னா உலகம் அதுதான் மாட்டின்றது முதல்ல பொய்ய. அப்போ இந்த வார்த்தையை கொடுத்து, நான் உங்களுடைய வார்த்தையை கொடுத்தேன், உங்களுடைய சத்தத்தினால அவர் எப்படி மாறணும்? என்னை போல மாறணும். அந்த லோகோஸ் அவன் மேல பட்டு 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 அவங்க இருதயம் நம்ம எப்படி இருக்கணுமா? நமக்கு உள்ளும் புறம்பும் மேசியா, என் ஜீவன் எல்லாம் எங்களும் பரிசுத்தம் எனும் எழுதும் மேசியா என்று எழுதும். நான் உலகத்தால் இப்போ யோவான் 17:17 எப்படி சொல்றாரு? சத்தியத்தினாலே அவளை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய சத்தியம் வார்த்தையை கொடுத்துட்டேன், ஆனா நீங்க பரிசுத்தமாக்குங்க. உங்களுடைய ஆவியை கொண்டு பரிசுத்தமாக்குங்க. எசேக்கியேல் 43:12 என்ன சொல்லுது? எசேக்கியேல் 43:11-12 2 வாசி. அது நல்ல அழுத்தியா சொல்றாரு. 43வது இடம் 11-12 பக்கம் 1019. அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெட்கப்பட்டால் அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதன் அளவையும் அதன் முன் வாசல்களையும் அதன் பின் வாசல்களையும் அதன் எல்லா ஒழுங்குகளையும் அதன் எல்லா கட்டளைகளையும் அதன் எல்லா நியமங்களையும் அதன் எல்லா சட்டைகளையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி, அவர்கள் அதனுடைய எல்லா ஒழுங்குகளையும் அதனுடைய எல்லா முறைமைகளையும் கை கொண்டு அவைகளின்படி செய்யும்படிக்கு அதை அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக எழுதிவை.
கொஞ்சம் இருங்க. என்ன சொல்றாரு? அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தம் வெட்கப்பட்டார். ஐயோ இல்லைன்னா கிடையாது. நான் தப்பு பண்ணிட்டேன். தாவீது தான் சொன்னார், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தேவனே பாவம் செய்தேன். அப்ப அந்த உள்ள வந்தாதான் தேவனை காமிக்க சொல்றாரு. அது இல்லைன்னா காமிக்கவே மாட்டார். நம்ம நினைப்போம் தேவன் ஆண்டவர் இல்ல 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 இல்ல, வேதம் தெளிவா சொல்றது. வேதத்துக்கு புறம்பா எந்த காரியமும், வேதத்துக்கு புறம்பா யாரும் தேவன் ஆண்டவர் கிட்ட இருக்காரு ஒத்துக்கவே முடியாது. தேவன் சொன்னது சொன்னதுதான். நீ முதல்ல வெட்கப்பட்டால், நீ அது குறித்து மனசாப்பட்டால், வெட்கப்பட்டால், ஐயோ. அப்போ இப்ப 12வது பாருங்க. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலையுச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். ஆலயத்தினுடைய பிரமாணம் அதான் யோவான் 17 சொல்றாரு. தேவனே உங்களுடைய வார்த்தையில கொடுத்தேன், சத்தியத்தினாலே அவளை பரிசுத்தம், உங்களுடைய வசனமே சத்தியம். என்ன பண்ணான்? உங்களுடைய வார்த்தை அல்லாத லோகோஸ் அல்லாத காஸ்மாச கொண்டாந்து வச்சுட்டாங்க, அது மாட்டிட்டாங்க. அதுல இருந்து அவங்களை விடியும். லோகோஸை கொடுத்துரு. லோகோஸ் தான் அவங்களை பரிசுத்தமாக்கும், லோகோஸ் தான் அவங்களை காக்கும். அந்த லோகோஸ் அவங்க ஆத்தில் நிராகரிச்சாங்க. அதனால்தான் தேவன் என்ன பண்றாரு? அந்த லோகோஸையே மாம்சமாக்கி அனுப்புறாரு. இன்றைக்கு நம்ம அதான் செய்யணும். இன்னைக்கு உலகம் எவ்வளவு பொய்ய சொல்லிட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க. டிசம்பர் 25 கிறிஸ்தவர்கள் பொய் சொல்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? சொல்லுங்க. டிசம்பர் 25 எவ்வளவு கிறிஸ்தவர்கள் பொய் சொல்றாங்க? நான் குரூப்ல போட்டது படிச்சீங்களா? கேட்டீங்களா? வீடியோ போட்டது எவ்ரி இயர் கேக்குறோம். போன வாட்டி அமிச்சிங்க விடுறது பார்த்தோம். எவ்வளவு பேர் வாழ்த்துதல் சொன்னீங்க? வார்த்தை எடுத்து சொன்னீங்க சொல்றீங்களா? வாழ்த்துதல் பொய்க்காக ஒரு வாழ்த்துதல் சொல்ல வரப்ப அந்த வாழ்த்துதல் நீங்க மறுவாழ்த்து சொன்னீங்களா? இல்ல பிரதர். நம்ம இதுல பங்கு பெறவே கூடாது. எனக்கு அவனுக்கு சம்மந்தம். யோவான் 14:29 இது இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற. நம்ம அப்படிதான் இருக்கணும். எனக்கு அவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்பா அம்மா இருக்கலாம், தாத்தா பாட்டியா இருக்கலாம், இல்ல பேரன் பேத்தியா இருக்கலாம், இல்ல சகோதர சகோதரியா இருக்கலாம், யாரா இருக்கலாம். யார் நமக்கு அப்பா அம்மா சகோதர சகோதரி வசனத்தை கேட்டதுபடி செய்யறது தான். இதுதான் அவங்க கொண்டு போகும், நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். பொய்யை களைந்து அவனவன் பிறனோட மெய்யை பேச கடவன். நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம். சேர்ல வரும். இல்ல புலை சேர்ல வரும். சரி, இந்த இடம். அப்ப நம்ம முதல்ல பொய்யை விட்டு வெளியே வரணும். ஏன்னா பொய் தான் எல்லாத்துக்கும் காரணம். பொய், இந்த பொய் அப்ப வேஷனாமும் பொய். நம்ம போடுறதெல்லாம் வேஷம், அதெல்லாம் பொய். அதை வெறுத்துருங்க. அதான் தற்பிரியர் ஆரம்பிக்கிறாருங்க. கடைசியில் அதை எப்படி முடிக்கிறாரு? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர். 2 Timothy 3 தானே பாக்குறோம். தேவ பக்தியின் வேஷத்தை போட்டிருப்பாங்க. எப்படி பாக்குறப்ப பிரைஸ் தி லார்ட். ஆனா அதன் பலனை மறுதளிக்கிறார். அந்த பலனை நம்ம வாழ்க்கையில காமிக்கணும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்றார். நம்ம 3 பட்டா பிரதர் நீங்க சொன்னது அதுவா?
கொலோசியர் 3:10. ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். கொலோசியர் 3:9. பழைய மனுஷனை அவன் செயல் கலந்து போட்டு இதுதான் ஒண்ணு இதுல வரும். ஜகரியா ஜகரியா 8ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும் பாருங்க. ஜகரியா 8 15-17 வரைக்கும் பாருங்க. 1098ஆம் பக்கம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதீங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறரோட உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினைக்காமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நாம் வெறுக்கிற காரியங்கள் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். வெறுக்கிற காரியங்கள் தேவனே வெறுக்கிறார். என்ன சொல்லுவாரு? போ, அப்ப நம்மகிட்ட பொய்ய களைஞ்சோம். அதான் தேவன் விரும்புறாரு. முதல்ல அந்த பொய்யில மாட்டினோம். இந்த பொய்யினால நீ பொய்க்கு தான் இடம் கொடுக்குறோம். பொய்யான வேஷம் போட்டுக்கிறோம். பொய்யான பேரை சம்பாதிக்க விரும்புறோம். பொய்யான காரியங்கள்ல நடக்கிறோம். வேண்டாம். அது இது இருந்தா போவே முடியாது. இந்த வருஷத்தின் கடைசி ஓய்வு நாள்ல நமக்கு தேவன் பிரத்யட்சமாய் சொல்லுகிறார். பிரியமானவர்கள், புது ஆண்டுக்கு போறதுக்கு முன்னால இந்த தீர்மானத்தை எடுப்போம். பொய்யை நம்ம பேசுறத, பொய்யை பேசக்கூடாது, பொய்யை விரும்பக்கூடாது. பொய்யில நம்ம வெறுத்து, அதுதான் தீமை. தீமை வெறுப்பதே யாவே எனக்கு பயப்பட பயம்னு நீதிமொழி 8:13 வாசிக்கிறோம். ஆகையால் நாம் இந்த நாளிலே சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக, நான் உலகத்தான் அல்லாது போல என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்றார். யாக்கோபு 4:4 சொல்றார், உலக சிநேகம் தேவனுக்கு பகையா இருக்கிறது என்று. வேண்டாம், அது வேண்டவே வேண்டாம். உலக சிநேகனா உலகத்தில் உள்ள காரியங்களும் நம்மளை எங்க கொண்டு போய்விடும்? அழிவுகளை கொண்டு போய்விடும். காஸ்மாஸ் அதுக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. லோகோஸ் அதுக்காக அல்ல. லோகோஸ் நம்மளை எங்க கொண்டு போகிறது? வாசத்தலத்துக்கு. அவங்க 2 பேரோட நிச்சயமா இருக்க முடியாது. ஆகவே இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவனே, கண்டிப்பா உதவு பண்ணுங்க. ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ண பாருங்களா. சிரம் தாழ்த்தி ஜெபம் பண்ண, நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். உண்மையாகவே ஒப்பு கொடுக்கும். திறந்த மனதோடு ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பரிசுத்த யாவே என்கிற நாமள உன்னதமான தேவ பிதாவே, எங்கள் அன்பு ஆண்டவரை கொண்டு பிதாவே, முந்தின மனுஷன் செய்த அந்த காரியத்தை சீர்படுத்தும்படி பிந்தின ஆதாமை கொண்டு பிதாவே, நீர் உம்முடைய சத்தத்தை எங்கள் இருதயங்களிலே துணிக்க பண்ணின தயவுக்காக நாளிலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த சத்தம், உம்முடைய இந்த சத்தம் எங்கள் காதுகளிலே, எங்கள் இருதயங்களிலே துணித்துக் கொண்டே இருக்கட்டும் பிதாவே. அது ஒரே வழி என்னன்னா, எங்களுக்கு வெளியேயும் பரிசுத்தம், எங்களுக்கு உள்ளேயும் பரிசுத்தம். எங்கள் வெளியே எங்கள் ஆண்டவராக யாசுவா மேசியா, எங்கள் உள்ளேயும் ஆண்டவராக யாசுவா மேசியா. நாங்க யாசுவா மேசியாவுக்கு ஊடையில எப்பொழுதும் அவருக்குள்ளா இருக்கும்படியாய் எங்களுக்கு பூரணமா அனுகிரகம் பண்ணுங்க. வேற எந்த சிந்தையும் வேண்டாம் பிதாவே. வேற எந்த சிந்தையும் அதெல்லாம் எங்களை கேடுல அமிழ்த்தி கொண்டு போய் விடும். மதியினம் வேண்டாம் எங்களுக்கு. நீதிமொழி 4 தானே வாசிக்கிறோம், 14-18 வரைக்கும். தேவனே வேண்டாம் எங்களுக்கு. துன்மார்களுடைய பாதையில நடவாதேன்னு சொல்றாரு. வேண்டாம். துன்மார்கன் பொய்யன், அவன் அந்த காரியத்துல நடக்கக்கூடாதபடிக்கு எங்களுக்கு மார்க்கமா இருக்கிற எங்கள் ஆண்டவராக யாசுவா மேசியா எங்களுக்கு விட்டு சென்ற அந்த அடிச்சு உள்ளே மாத்திரம் நான் நடக்கும்படியாக தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறேன். ஜெபிக்கிறோம். குற்றமுறையெல்லாம் மன்னித்து தேவனே எங்களோடு இந்த நாளிலே இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம் பிதாவே. எங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. சரீரம், ஆவி, ஆத்மா முற்றிலும் குற்றமற்றதாய் பரிசுத்தமுள்ளதாய் காக்கப்படும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மேசியாவின் நாளிலே பிதாவே, நாங்கள் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு அந்த நாளை உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜீவாத்தனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்கள் போல பிரகாசிப்படியாக தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்.
அதை தாழ்த்தி உங்களுடைய கரங்களுக்காக விட்டுக்கொள்ளும். அதான் ஒவ்வொருவரையும் பிதாவே காரியத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரோடும் உங்களுடைய தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் அந்த பொய்யை கலந்து மெய்யை பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் இருக்கும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் மீட்பெருமாகிய யாஷுவா மேசியார் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். யாருக்கான கேள்விகள் உண்டா? கேள்விகள் தான். சரி, ஆண்டவர் தாமே நம்ம ஊரில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.